நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தண்ணி தொட்டி கட்டியிருப்பீங்க. அந்த தண்ணி தொட்டியில் வந்து உள்ள வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஈரநாமல் அடிக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டிக்கு வெளியே வெடிப்பு விடுகுது. அதை வந்து எப்படி நம்ம லாக் பண்ண போகிறோம், நம்ம வாங்கிட்டு வந்திருக்க மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மெட்டீரியல்னு சொல்லலாம். நண்பர்களே, இதை நம்ம பயன்படுத்துனதில் நம்ம அனுபவத்தில் சூப்பர்னு சொல்லலாம். இதை நான் வந்து ஒரு தொட்டிக்கு இப்போ நான் அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் வந்து காட்ட போகிறேன். அதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து நம்ம அந்த வீடியோவில் காமிச்சிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள நண்பர்களே. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த தொட்டியில் எப்படி வந்து நம்ம தண்ணியை வந்து வெளிப்புறத்தில் வராமல் லாக் பண்ணுறோம், அந்த வெடிப்பை எப்படி லாக் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம 2K அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடியது, நம்ம வயர் ப்ரஷ்ன்னு சொல்லக்கூடிய முள் ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா வந்து அந்த கருப்பு வெடிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த ப்ரஷ்ஷை போட்டு தேய்க்கும் போது அந்த கேப்பு பூரா நல்லா வந்து வெளியே தெரியும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு ஃபுல்லாக வந்து இந்த டஸ்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஈரம் எங்கனெங்கன இருக்கோ அதையும் நல்லா வந்து சுரண்டி எடுத்துடணும். நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் 3 mm வரைக்கும் வெடிப்பு இருக்குது. இதை வந்து நல்லா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில்லை வச்சு நல்லா வந்து கிராக் பண்ணி எடுத்து விட்டுட்டு நல்லா வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம 2K அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து நல்லா வந்து லாக் ஆகிரும். பெர்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சீல்டு 2K பவுட்ரு வந்து வாங்கிட்டு வந்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ பேக்கேஜு. இது வந்து 576 ரூபா வந்து உங்களுக்கு ரேட்டில் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃபிங்கு, அதாவது வீடுகளில் வந்து ஈரநாமல் அடிச்சிருந்தால் இதை வாங்கி அடிக்கும்போது அந்த ஈரத்தன்மையை லாக் பண்ணிடுது. நம்ம அடித்து பார்த்ததில் வெடிப்பையும் சேர்த்து லாக் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா 576 ரூபா வந்து 3 கிலோ பேக்கேஜ் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி கலக்குறங்கிற பற்றி தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். 1 கிலோ பவுட்ரு வந்து உள்ளே இருக்கும். 1 லிட்ரு வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் இருக்கும். உங்களுக்கு ஈரம் எப்படி இருக்கோ தொட்டியில் அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க. லேசான ஈரமாக இருந்தால் நார்மல் லூஸுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈரம் அடிச்சிருந்தா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா வெடிப்பையும் சேர்த்து வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கெட்டியாக வச்சு அடிக்கும்போது லாக் பண்ணிடும். உங்களுக்கு வெடிப்பு இல்லை, ஈரம் மட்டும் லேசாக இருக்குன்னா லூஸாக கலந்துக்கோங்க. இந்த லிக்விடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து நல்லா க்ரிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஈரத்தை கண்ட்ரோல் பண்ணோம். இப்பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈரம் இருக்குது, அதனால் வந்து வெடிப்பும் கூடுதலாக இருக்குது. நம்ம அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக வச்சு நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பு நல்லா வந்து லாக் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வழி. இப்போ வந்து நம்ம 2K அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம நெட்டடி தான் அடிக்கிறோம். இப்படி அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெடிப்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நல்லா லாக் ஆகிரும். ரொம்ப ஈரம் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் செகண்ட் கோட்டும் நீங்கள் அடிக்கலாம். இப்போ வந்து வெடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நெட்டுக்கு நெட்டாக இருந்துச்சுன்னா நெட்டடி அடிங்க, குறுக்க இருந்துச்சுன்னா குறுக்க ஆற்றுங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உள்ளே வந்து உங்களுக்கு அடைஞ்சி அந்த வெடிப்பை லாக் பண்ணி கொடுத்துரும். நண்பர்களே, இப்போ நம்ம அடித்து முடிச்சாச்சு. நல்லா காய விட்டு இப்போ உங்களுக்கு சுரண்டி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளவு கிரிப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு வெடிப்பு கூட உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இப்போ என் கண் கூட பார்க்கலாம். தொட்டிக்குள்ளே அடிக்கிறதுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து இன்னொரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் நண்பர்களே. நல்லா காய விட்டுட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துருக்கக்கூடிய எக்ஸ்டீரியரு, இது ஈரநாமலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது 5 வருஷம் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சீரோ ப்ரைமரு. இது 4500 ரூபா வந்து இப்போ ரேட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. 1 லிட்ரு வந்து பார்த்திங்கன்னா 120 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு ஏரியா கவரேஜ் கிடச்சிட்டு இருக்குது. இப்போ அந்த 2Kக்கு மேலே வந்து நம்ம அந்த ப்ரைமர் அடிக்கணும். அடிச்சுட்டு இப்போ நம்ம அடிக்க தொடங்கிட்டோம் பாருங்கள் நண்பர்களே. இந்த 2Kக்கு மேலே வந்து நம்ம நல்லா இழுத்து கொஞ்சம் அடிக்கணும். இதை அடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. ஏன்னா 2K அடித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் நம்ம நல்லா காய விட்ருக்கணும். அதுக்கு மேலே இந்த ப்ரைமர் அடிக்கணும்.
இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ப்ரைமர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டு நல்லா காய விட்றணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து நம்ம 2K பவுட்ரு அடித்து அதுக்கு மேலே ஒரு கோட்டு ப்ரைமர் அடிச்சிருக்கிறோம். இதில் பாருங்கள் எவ்வளோ வெடிப்பு இருந்துச்சு, முதல்ல உங்களுக்கு காமிச்சிருந்தேன். 2K பவுட்ரு வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெடிப்பை லாக் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். வெடிப்பே தெரியலை பாருங்கள், நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இத்தனைக்கு நம்ம வந்து ஒன்றும் கிராக் பில்லர் நம்ம வந்து பட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து 2K பவுட்ரு அதுக்கு மேலே ப்ரைமர் மட்டும்தான் அடிச்சுக்கிறோம். எவ்வளோ வெடிப்பு லாக் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து 3 mmக்கு மேலே இருக்க வெடிப்பு மட்டும் உங்களுக்கு லைட்டாக தெரியுது. இதுக்கு மட்டும் நம்ம கிராக் ஃபில்லர் வைக்க போகிறோம். வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம எமர்சன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2K அடித்து ஏற்கனவே வந்து அந்த வெடிப்பு பூரா லாக் ஆகிடுச்சு. இந்த 3 mmக்கு மேலே காமிச்சு பார்த்திங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராக் ஃபில்லர் வந்து நம்ம இப்போ வைக்கிறோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 260 ரூபா கிட்ட ஒரு கிலோவில் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதை வாங்கி நீங்கள் வைக்கும்போது ஒன்றும் வந்து சுத்தமாகவே லாக் ஆகிடும். இப்படி அடிச்சுட்டு இதுக்கு மேலே ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம லைட்டாக ப்ரைமரில் ஆற்றி விட்டுறணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே எக்ஸ்டீரியருக்கு வந்து நம்ம வாங்கிட்டு வந்துருக்கக்கூடிய லாங் லைஃபு 10 இது வந்து 10 வருஷம் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி, 2 வருஷம் சேர்த்தே 12 வருஷம் வந்து நமக்கு லைஃப் கொடுக்குது. இதை வந்து ஏற்கனவே 2K அடிச்சிருக்கோம், அதுக்கு மேலே வந்து சீலோ ப்ரைமர் அடிச்சிருக்கோம். அதுக்கு மேலே இப்போ வாங்கிட்டு வந்துருக்கக்கூடிய லாங் லைஃப் 10 வந்து இப்போ நம்ம அடிச்சுட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 120 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஏரியா கவரேஜ் கிடச்சிட்ருக்கு. நல்ல ஷைனிங் இருக்கும், அதே மாதிரி பாசம் பிடிக்காது. உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு எமர்சன்னு. இப்போ இதை அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சுத்தமாக வந்து எங்கனையுமே வந்து வெடிப்பு இருக்காது, அந்த ஈரத்தன்மையும் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கோட் பண்ணிட்டோம். ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி வந்து அந்த பழைய பில்டிங்கை காட்டுறேன் பாருங்கள், கிராக் எப்படி இருக்குன்னு. கீழே 2 வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த தொட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வீடு மொட்டை மாடிக்கு மேலே இந்த மாதிரி தொட்டியில் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை வாங்கி அடிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தொட்டியில் ஈரநாமல் அடிக்காது. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் வாட்ச் பண்ண நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நண்பர்களே. இதே போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷமாத்.